வெல்கம் கைஸ், வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் மேக்கிங். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் அண்ட் எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மிஸ்டேக்ஸ் ஏதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் tnpsc.gov.in ஹோம் பேஜ் போயிடுங்க. ஓகேவா, ரெஜிஸ்டர்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர்டு யூசர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளார போயிடுங்க. அதில் உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஓகே கொடுத்து உள்ளார போனோம் அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகே, அதில் லெஃப்ட் சைடில் மேலே க்ரீன் கலரில் கிளிக் த செலக்ட் நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் டு அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்டுக்குதா. அதை நீங்கள் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன ரீசெண்டாக ஓப்பனில் இருக்கோ அது எல்லாமே காட்டும். அதில் நீங்கள் எதை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கேட்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் எதை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 1 சர்வீஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அது உள்ளார போயிடுங்க. அகைன் உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளார போயிடுங்க. ஓகே, நிறைய பேர் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த இதையே தான் கிளிக் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி கிளிக் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தால் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து உள்ளார போயிடுங்க. ஓகேவா, ஸோ இதில் மொத்தமாக என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கோ அந்த எல்லா ஸ்டேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா லைனாக நமக்கு காட்டும். அதை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது. என்ன எக்ஸாமுக்காக அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்கும். ஓகேவா, என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. என்ன எக்ஸாமுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரீசெண்ட்லி டேக்கன் ஃபோட்டோஸ்ன்னு தான் கேட்கும். ஃபோட்டோஸில் உங்களோட டேட் மென்ஷன் ஆகிருக்கணும். நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ உங்களோட நேம் அது டேட் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும். நேம் அண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதில் இருக்க டேட்டை தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுக்கணும். ஃபோட்டோ கொடுத்துட்டு ஒன்ஸ் சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது சிக்னேச்சர். ஓகேவா, சிக்னேச்சர் கொடுத்து சேவ் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே போய் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறமா அகைன் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண சொல்லி கேட்கும். அதை ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஓடிஆரில் தான் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இருந்தால் மட்டும்தான் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் ஓடிஆரில் தான் போய் சேஞ்ச் பண்ணணும். அப்ளிகேஷன்ஸில் எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே தெளிவாக படிச்சுட்டு அதில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஓகேவா, மாற்றுத்திறனாளியா, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துட்டு
அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு டைமும் நமக்கு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணால் தான் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகேவா? அப்ளிகேஷன் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் பக்கத்துலேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் போய்ட்டு தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ உங்களோட 10th 12th டிகிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கை பக்கமே வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மொபைலில் ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை முடிச்சிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சிட்டிங்க, உங்கள்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துடலாம். அப்படி இல்லை, நான் இப்போ தான் ஃபைனல் இயர் எழுதியிருக்கேன், எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறத கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. அண்ட் யூஜி அண்ட் பிஜியோட டிகிரி. ஓகே, நீங்கள் யூஜி பண்ணியிருக்கீங்கன்னா யூஜியோடது கொடுத்துருங்க, இல்லை பிஜியும் சேர்த்து பண்ணியிருக்கீங்கன்னா 2 இதுவுமே கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் இதில் ஏதாவது உங்கள் இருக்க ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் தாராளமாக கொடுக்கலாம். அவங்க இதிலே சொல்லியிருப்பாங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே இருக்க நீங்கள் கொடுத்துருக்க அந்த ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடலாம். பிஎஸ்டிஎம் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. நீங்கள் பிஎஸ்டிஎம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிகிரியும் தமிழ் மீடியம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துட்டு போயிடுங்க.
ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கன்செஷன் பண்ணியிருக்கலாம். அதாவது நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாம்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீஸ் கன்செஷன் கொடுக்காதீங்க. நோன்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் அந்த ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஒன்ஸ் அந்த சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிடுங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிதானமாக நீங்கள் பண்ணிங்கனாவே போதும். வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நமக்கு ஒரு 16 செக் பாக்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு எஸ் ஐ ப்ரொசீட். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் இதை கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னாவே போதும். வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேவா? லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்கான ஸ்டேஜ். ஓகே, போயிட்டு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் எந்த பேமெண்ட் மோட் நீங்கள்னாலும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் நிதானமாக பண்ணிங்கன்னாவே போதும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடும். சரிங்களா? இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, உங்களோட குவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணி தருவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் ஏதாவது வேணும், இல்லை நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில் வேணும்னாலும் அதுக்கான லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.